சந்தேகமாகவே இருக்கு. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு பகுதி நேர முதலமைச்சராக தமிழகத்திற்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. சரி, தென் தமிழகத்துல வெள்ளம் வந்துருச்சு, மழை கனமழை வெள்ளம் வந்து விட்டது. அங்க மூத்த அமைச்சர்கள் யாரும் போறதில்லை. முதலமைச்சர் டெல்லியில இந்தி கூட்டணி மட்டியில் உட்கார்ந்திருக்காரு. யாராச்சும் மூத்த அமைச்சர் துரைமுருகன் யாராச்சும் போய் பார்ப்பாங்கன்னா, தென் தமிழகத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா சரி செய்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அனுப்புறாரு. இவருக்கு ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா சொன்னா தான் நடிப்பார். அதனால கூட டைரக்டர் கூட்டிட்டு இவரு போறாரு. ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா பின்னாடி சொல்லியா நான் எப்படி நடிக்கிற பாரு. ஐயா, இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி கேலி கூத்தாக இருக்கிறது, கேலி கூத்தாக இருக்கிறது. அப்பா ஒரு பக்கம் டூர், பையன் ஒரு பக்கம் சினிமா டைரக்டரோட இப்படிதான் சுத்திட்டு இருக்கிறான். இதனால் சாமானிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு பைசா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 32 மாதத்துல ஒரு பைசா நமக்கு பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, ஜாதி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தையும் தாண்டி உண்மையை சொல்ல வேண்டும் என்றால்